கால் வரையிலும் தொங்குற பின்னல கழுத்துல எடுத்து கட்டிக்கிண்டு இந்த கட்டிண்ட பின்னல ஒரு கலையில தொங்க விடணுமேன்னு எங்கேயோ ராவணனுடைய குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு அண்ணண்டே 1000 காலோடு கூடின 1000 கால் மண்டபத்திலே ஒரு குலதெய்வத்தினுடைய கோவிலா. ராவணனுக்கு அடிச்சது மூக்க தெய்வலாம். 1000 கால் வச்சு கோவில் கட்டிருக்காங்க. 10 தூண் வச்சு ஒரு சின்ன புள்ளியார் கோவில் கட்ட முடியல இப்ப நமக்கு. அப்படி ராவணம் பண்ணினான். லட்சக்கணக்கான வருஷம் திவ்ய போகங்களை அனுபவிச்சான். ஏதோ பெரிய இடத்துல போய் பண்ணினான், தப்பு மாட்டிங்கன்னா போயிட்டான். இல்லவனா ராவணன் இன்னும் இருப்பன், இன்னும் அழகா இருந்துட்டு இருப்பான். அவன் பண்ணின தப்புன்னு அழிச்சு கொடுத்தவனே. அந்த கோவிலுக்கு அந்தந்த புறத்துல இருந்தால் எங்கேயோ ஒரு மரக்கலையில கட்டி தொங்கினா போயிருக்கும் உயிர். அங்கிருந்து என்ன பண்ணினான் வால்மீகி அந்த மரக்கலையை பிடிச்சான். எந்த மரக்கலையா ஹனுமார் எந்த மரத்தினுடைய நுனியில இருக்காளோ ஹனுமார் எந்த மரக்கலையில நுனிக்கலையில் இருக்காளோ அந்த கலையை பிடிச்சாளாம். ஹனுமார் இருப்பது தெரியாதவளுக்கு. ஆனா விட்டாள்னார். என்ன அர்த்தம் நாள் நல்ல காலம் வந்தா நல்ல இடத்துல கொண்டு விட்டுடுமாம். அது எப்படிப்பட்ட மரம் நாள் நகோத்தமம் சிறந்த மரம் பூத்த மரம் நார் வால்மீகி. வால்மீகி ஒரு பதம் போட்டா பெரிய அபிப்பிராயங்களை மனசுல வச்சுன்னு போடுவார். வெறுமனை பூத்துது பழுத்துதுன்னு சொல்ல மாட்டாங்க. நகோத்தமம் புஷ்பிதம் ஆசசாதா, அது சிறந்த மரம், பாகவதம் ஏறும்படியான மரமாச்சாம். அதனால உத்கிருஷ்டமான விட்சம் நாள், பூத்த மரம் நாள். ராமனாகிற மகாபலம் வருவதற்கு முன்னாடி ஹனுமாராகிற பூத்த மரமாம். நகோத்தமம் புஷ்பிதமாக அங்க என்ன பண்ணினான் நாள் ராமானுஜம் ஸ்வஞ்சகுலம் சுகான்யா சோகாநிமித்தானி ததா பகூனி தைர்யார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதும் நிமித்தானி ததா பபூ புராபி சித்தாந்யுபலக்ஷிதானி.